ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ எல்லாமே எனக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்டில் ஒரு புதுசாக ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி 2-3 சீரிஸ் வந்திருக்கு. அதெல்லாம் முடிக்காமலே இருக்கும். அது வந்து அந்த வேர்ல்டெல்லாம் டெலீட் ஆகிடுச்சு கைஸ். இது வந்து புது வேர்ல்டு. ஸோ இதுதான் நியூ சீரிஸ். இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே Sorry, it's DJ. கைஸ், இப்போ வந்து என் கண்ணு முன்னாடி 2 ஆடு இருக்குது, இல்லை 3 ஆடு இருக்குது. ஆல்ரெடி நான் ஒன்று சாவடிச்சிட்டேன். இப்போ 2 சாவடிக்க போகிறேன். இப்போ சாவடிக்கிறது நான் உங்களுக்கு காட்ட விரும்பலை. இதுதான் வந்து கடைசி ஆடு, போட்டு தள்ளிட்டேன். கைஸ், இப்போ நம்ம வந்து வில்லேஜுக்கு என்னடா அது கைஸ், வில்லேஜா? ஸ்டார்டிங்கில் எப்படி கைஸ் வில்லேஜ் வந்துச்சு? கைஸ், நான் நிஜமாக எதுவுமே சீடு எதுவுமே போடல, அதே ஆட்டோமேட்டிக்காக வந்தது. நான் நிஜமாக சீடு எதுவுமே போடல கைஸ். அந்த சீட் டெம்ப்ளேட்டு எதுவுமே இப்போ நான் போடல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்தது. நிஜமாக நான் போடல. என்ன நம்ப மாட்டீங்களா கைஸ்? நான் நிஜமாக இந்த டெம்ப்ளேட்ஸ் எதுவுமே போடல. நான் போட்டிருக்க மாட்டேன்னு நினச்சிங்கன்னா என்னன்னு கமெண்ட் பண்ணுறீங்க? போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே நான் போட்டிருக்கேன்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, புக்கு வேணுமா? போடாடி. நான் அந்த புக்குக்கு சுகர் கேன் ஃபார்ம் பண்ணி இன்னும் அதெல்லாம் பண்ணணும். இங்கே ஒருத்தன் லைப்ரரி வச்சுன்னு இருக்கான். ஒருத்தனா 2 பேரா? அங்கே இருந்தவனும் லைப்ரரியான்னு தானே? ஆமாம், 2 பேர். தம்பி போங்கடா, போய் பழிச்சு போங்க. சாவடிக்கலாம் மாட்டேன், ஏன்னா ஐரன் கோலம் இருக்கான். அயன் கோலம் கைஸ். உங்களுக்கு இந்த இதிலலாம் செஸ்ட்டு லூட் எங்கே இருக்கும்னா இந்த மாதிரி வீட்டில் தான். இந்த மாதிரி லாவா இருக்கிற வீடு, இருங்க லாவா காட்டிடுறேன். லாவா இருக்கிற வீடு, இது ஃபர்னேச்சு, இந்த மாதிரி வீட்டில் தான் உங்களுக்கு செஸ்ட்டு கிடைக்கும். அதில் அயன், கோல்டு, டைமண்ட் கூட ஒரு வாட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிடுங்க. நமக்கு வந்து லெக்கின்ஸ் கிடச்சிருக்கு, பூட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த செடியெல்லாம் இங்கே வச்சுருவோம். நமக்கு ஃப்யூச்சரில் மரம் வேணும்னா பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பிரெட் எடுத்துட்டோன்னா ஓகே. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம எந்த வீட்டில் தங்கலாம் அப்படின்னு ஒரு யோசிக்கலாம். இங்கே வந்து ப்ரெஷர் பிளேட் பண்ணலாம், ஷியர்ஸ் பண்ணலாம், இன்னும் சூப்பராக பண்ணலாமே கைஸ். நமக்கு இன்னும் இது வேணும், இன்னும் நிறைய அயன் வேணும், கோல்டு வேணும். நம்ம இந்த பாட்டில் மைனிங் போக வேண்டாம், ஏதாவது கொஞ்சம் சின்னசாக ஒரு கேவ் இருக்கும்ல, அதில் போகலாம். கோல், காபிள் ஸ்டோன் அப்படி மட்டும் எடுத்துடலாம். கோல்டு டைமண்ட்கெல்லாம் பெருசாக மைனிங் போகலாம். அதுக்கு வந்து கேவ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி நாங்கள் பாருங்கள் பொசிஷன் வச்சுருக்கேன், கோஆர்டினேட்ஸ். இது பொசிஷன்னு நான் லெஃப்ட் சைடில் இருக்க பாருங்கள், அதை பார்த்து நான் அதை நோட் பண்ணி வச்சுப்பேன் கைஸ். அப்சிடியன் இருக்குது, அயன் நிறைய இருக்குது. அயன் நம்மக்கிட்ட டோட்டலாக 10 இருக்குது கைஸ். லெக்கின்ஸ் இருக்குது, இன்னொரு லெக்கின்ஸா? சராச்சு பரவாயில்ல விடுங்க, இதுவும் இங்கே இருக்கட்டும். நம்ம இப்போ போய் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல வீடாக பார்க்குவோம். இங்கே என்ன தண்ணி போகுது கைஸ்? நமக்கு ரீவெண்ட் போர்ட்டல் வேணும். அது வந்து எங்கே இருக்கோ தெரில, சராச்சு விடுங்க. அது இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக போர்ட்டல் உருவாக்கி அப்படியே டைமண்ட் கோல்டு ஆர்மர் எல்லாம் போட்டால் தான் அதுக்குள்ளே போக முடியும். இல்லை போக முடியும்னு இல்லை, அந்த பன்னி பசங்கள்லாம் அடிச்சிடுவாங்க கைஸ். இதுக்குள்ளே போய் வெறும் கோல், காபிள் ஸ்டோன் மட்டும் வீடு கண்டுபிடிச்சிட்டு போய் என்ன தரலாம். இவன் என்ன வெறும் காபிள் ஸ்டோனு கோலுக்கே எப்படி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பாட்டு பையன். ஸோ வந்து இங்கே இந்த வீட்டில் தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் ஏதாவது விட்டனா? இல்லை. நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு சர்ச் இருக்குது, இங்கே மாடு இருக்குது, எல்லாத்தையும் பார்ப்போம். ஆடு, நான் ஆடே நல்லா இருக்கியா? நான் வில்லேஜரை ஓடுறேன். நான் புல்லு சாப்பிட்றியா மாடு? வா, 5 பண்ணிங்க இருக்கே. இதை வச்சு ஒரு ஃபார்மை போட்டுற வேண்டியது தான், பொருட் சாப்பிட்டு நல்லா கிடைக்கும். தலைவா ஐயன் கோலம் நல்லா. ஏய் நான் வேணும்னே அடிக்கல ஐயன் கோலம், என்னை மன்னிச்சு விட்டுரு. நான் வேணும்னே அடிக்கலை கைஸ், தெரியாமல் அது மேலே கைப்பற்றுச்சு. ஸோ வேறு வழி இல்லை, அதை சாவடிக்கணும். நம்ம ஸ்வாடுக்கு இப்போ வேலை வந்துடுச்சு, அயன் ஸ்வாடுக்கு. எப்படியோ நமக்கு 2 அயன் கிடைக்க போகுது, நமக்கும் நல்லது தான். ஆல்ரெடி 10 அயன் இருக்குது, 2 சேர்த்தா 12 அயன் கைஸ். நம்ம மைனிங் போகாமலே நமக்கு 12 அயன் கிடைக்குது. 15 5 அயன் கொடுத்தானா அவன்?
என்னடா இது 5 அயன் கொடுத்தானா? எனக்கு டவுட்டாக இருக்கே கைஸ். இந்த பாக்கெட் எடிஷனில் அயன் கோலம் வில்லேஜர் என்ன ஃபீல் பண்ணுறியா? போயிட்டான், தற்கொலை பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். சரியாச்சும் விடுங்க. இந்த பாக்கெட் எடிஷனில் அயன் கோலம் திரும்ப ஸ்பான் ஆவானா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கே தெரியாது, நான் கொஞ்சம் பாட்டு பையன். தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த வில்லேஜர்ஸ் எல்லாம் ஜாம்பி வில்லேஜர்ஸாக மாறி நம்ம கதையை முடிச்சிடுவாங்க. அயன் கோலம் திரும்ப ஸ்பான் ஆனால் நல்லது. இல்லைன்னா நம்ம இன்னும் மைனிங் போய் அயன் பிளாக்ஸ் பண்ணணும். கைஸ் நம்ம இது அயன் அன்லிமிட்டெட் அயன் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது பாக்கெட் எடிஷனில், அது பண்ணலாம். ஆனால் நெக்ஸ்ட் பார்ட்டில் வேணாம், அதுக்கு நெக்ஸ்ட் பார்ட் அதுக்கு இன்னும் நிறைய பொருள் வேணும். அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம எதுக்கு போகலாம். இந்த கேட்டெல்லாம் ஐயோ பூனை, நான் வேணும்னு அடியில் பூனை. சாரி ஃபார் த கான்சல்யூஷன். என்ன குதிரை நல்லா இருக்கியா? என்ன கைஸ் ஒரு வீடு கூட நமக்கு செட் ஆக மாட்டிருக்கு. இருங்க நான் ஒரு நல்ல வீடாக பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் ரோட்டன் ஃப்ளேஷ் கொடுத்தா எமர்லேண்ட் கொடுக்குறானா? இவனை எப்படியாவது கடத்தணுமே. 32 ரோட்டன் ஃப்ளேஷ் கொடுத்தா ஒரு எமர்லேண்ட் கொடுக்குறானா? இவனை எப்படியாவது கடத்தியே ஆகணும். என்ன வில்லேஜர் நல்லா இருக்கியா? கைஸ் இப்போ நான் வந்து ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன். இந்த வீட்டு ரொம்ப வெளியேருந்து பார்த்தா நல்லா பெருசாக இருக்குது, உள்ளே வந்து பார்த்தா தான் ரொம்ப குட்டிஸாக தெரியுது. இந்த வீட்டில் இருக்கலாம் கைஸ். இந்த வீட்டில் தான் நமக்கு கோல்டு கிடச்சிச்சு. இதே நம்ம லக்கி வீடாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கோல்டு அயனு மெயினாக இந்த பேண்ட்டு பூட்ஸு பிகாக்ஸு ஸ்வாடு சாப்பாடு இருக்கட்டும், சீட்ஸ் வச்சிடலாம். அப்ஜூடியன் மெயினாக வச்சிடணும் கைஸ். உள் வச்சிடலாம். இல்லை உள் வேணும், நம்ம இப்போ போய் மரத்தை வெட்டிட்டு வந்துடலாம். மரம் 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 எங்கே இருக்கு கைஸ்? நம்ம வீட்டுக்கு பின்னாடியே ஒரு அடர்த்தியான காடு இருக்குது. இது நமக்கு எப்போ வேணுமே நம்ம வந்து வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். நான் ஆஃப்லைனில் நிறைய வுட் கலெக்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா வுட்டு கலெக்ட் பண்ணால் அதில் வந்து நமக்கு இது கிடைக்கும், சின்னதாக ஒரு செடி கிடைக்கும். அந்த செடியை வச்சு நம்ம என்ன பண்ணோன்னா அதை வந்து நம்ம நெட்டு அது வந்து ஒரு பெருசாக ஆகும். பெரிய மரமான பின்னாடி அதை கட் பண்ணி நம்ம திரும்பவும் வெட்டிடுவோம். கட் பண்ணுறதும் வெட்டுறதும் ஒன்று தானே, விடுங்க நமக்கு என்னத்துக்கு கைஸ். அப்புறம் இங்கே வந்து மிடில் ஒரு கிராஸ் சிம்பிள் வருமா, அது வச்சா இன்னும் ஈஸியாக இருக்கும்ன்றாங்க. அது எப்படி வைக்கிறதுன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்களேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் போய் இப்போ மரத்தை வெட்ட போகிறேன். இல்லைன்னா நைட் ஆகுது, போய் தூங்கிடலாமா? இருங்க, நைட் ஆகுதா இல்லை தண்டர் ஸ்டோமா? இல்லை நைட்டு தான். இருங்க இந்த மரத்தை மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்புறமா இந்த வுட்டு வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா அந்த மரம் காணாமல் போயிடும் கைஸ். நல்லா வெட்டிடுவோம். சீக்கிரமாக வெட்டுற கை புல்ல வெட்டியாச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை வெட்டியாச்சு. நீ வாய் வேறு ரொம்ப கொலாப்ஸ் ஆகுது. என்ன பண்ணி நல்லா இருக்கியா? அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துன்னு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கேன். அனிமல் ஃபார்மு ஒரு சின்னசாக அந்த அனிமல் ஃபார்முக்கு நடுவுலையே சின்னசாக ஒரு இது ஃபுட் ஃபார்மு, அதுவும் குட்டிஸாக. நம்மக்கிட்ட 3 சைடு தான் இருக்குது. நம்ம போய் கொஞ்சம் மைனிங்கு அந்த கோல் காபிள் ஸ்டோனு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். க்ளோஸ் பண்ணுறான். இதுக்குள்ளே அயனெல்லாம் கிடைக்கல. நான் அப்போயே போயிட்டு வந்துட்டேன். நான் வீடு கண்டுபிடிக்கிறேன்ற கேப்பில் நான் போய் கீழே போய் பார்த்தேன். அயனும் கிடைக்கல, ஒரு மண்ணும் கிடைக்கல. ஸோ இதை வந்து நம்ம உடச்சிட்டு உள்ளே போயிடுவோம். ஏன்னா நான் அப்போயே போகும்போது தெரியாமல் குச்சிட்டேன். திரும்ப நான் அந்த ஸ்பானுக்கே போயிட்டேன் செத்துட்டு. அந்த ஸ்பானு இந்த வில்லேஜுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால நான் ஈஸியாக வந்துட்டேன். எங்கடா பிக்காக்ஸு? ஓடடா. இன்னும் ஒரு உடச்சா வந்துடும். இருங்க நம்ம இதுவும் உடச்சி விட்ருவோம். அதெல்லாம் என்னத்துக்கு உடச்சேன்னு கொடுங்க. வந்து கோல் அங்கே இருக்குது.
அயனு கிடைக்கும்னு பார்த்தேன் கைஸ், இங்கே கிடைக்கவே இல்லை. நம்ம வந்து நல்லா இப்படி தோண்டி பார்த்தோம்னா அயனு, கோல்டு, டைமண்ட் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா டைமண்ட் கிடைக்கணுன்னா எனக்கு கேவுக்கு போகணும், இல்லை ஃபுல்லும் கீழே போகணும். பொசிஷன் வந்து மைனஸில் போகணும், அப்போ தான் டைமண்ட் கிடைக்கும். நம்ம இந்த இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் கீழே போய் 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 நல்லா ஒரு கேவ், பெரிய கேவ் டார்ச் எல்லாம் வச்சு லைட் அப் பண்ணிவிடுவோம். ஒரு பெரிய கேவுக்கு இதை கனெக்ட் பண்ணி விட்டு நம்ம ஃப்யூச்சரில் போய் கோல்டு மைனிங், டைமண்ட் மைனிங் எல்லாம் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம கோல் எடுத்துக்கலாம் கேஸ். கோல் தான் முக்கியம் நமக்கு. இப்போ வந்து ஃபர்னேஸுக்கு போட உட்டு ரொம்ப இது கைஸ். உட்டு ரொம்ப காஸ்ட்லி. உட்டு யூஸ் பண்ணி நான் பண்ணுற அளவுக்கு நான் பணக்காரன் இல்லை. ஸோ வந்து நான் இந்த கோல் தான் போட போகிறேன். ஏன்னா இந்த கோல் வந்து உட்டு நிறைய நேரத்துக்கு வரும். ஸோ வந்து நான் இந்த உட்டை போட போகிறதில்ல. அயன் கிடைக்கும்னு பார்க்குறேன். மேலே கோல் இருக்குது. சூப்பர்ரா குதிடா கைப்புள்ள அப்படின்னு கீழே குச்சிட போகிறேன். மேலே தான் போகணும். இப்போ வந்து அப்படியே ஒரு லெஃப்ட்டு அப்பு மேலே போட ஓயால ஒரு 2 நிமிஷம் ஓடுறதில்ல. அப்படியே கொஞ்சம் பயன்படுத்தி விட்டுறது. 4 கோல் எடுத்திருக்கேன், 50 காபல் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நல்லா தான் இருக்குது கைஸ். உங்களுக்கு ஒரு மாதிரி லேக் ஆகிற மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் ஃபோனெல்லாம் அப்படியே ஷேக் ஆகிட்டுருந்துச்சி. அதாவது ஷேக் ஆகினே வீடியோ எடுத்துருந்தேன், அதனால இருக்கலாம் நினைக்கிறேன். சரியாச்சும் விடுங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து அப்படி வராமல் பார்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபர்னன்ஸ் பண்ணிட்டேன் கைஸ். இங்கே ஆல்ரெடி ஃபர்னன்ஸ் இருக்குது. ஷோவா எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? விடுங்க. காபிள் ஸ்டோன் வேஸ்ட் பண்ணிட்டோமே. ஸ்டோனில் ஆர்மர் வராது, ஆனால் நமக்கு டூல்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கலாம். இருங்க, ஸ்டோன் பிக்கெக்ஸ் வந்து ரொம்ப நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அயன் பிக்கெக்ஸ் அதோட என்ன ரொம்ப நேரம் இருக்கும். ஆனால் கோல்டு பிக்கெக்ஸு உடஞ்சிடும். டைமண்ட் பிக்கெக்ஸும் ரொம்ப நேரம் இருக்கும். நான் எலும்பே நல்லா இருக்கியா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எலும்பு கூட தலையா? இவனை நம்ம மண்டையான்னு பேர் வச்சிடுவோம். நான் மண்டையா? வேலை அவன் மேலே படல, ஏதாவது பண்ணி படம் வைக்கணுமே. சரியா சொல்லுங்க, பழிச்ச போட்டோம். நம்ம வந்து அப்படியே இங்கே ஏதாவது கேவ் ஜாயிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். இல்லை மூச்சு முட்டுது. எட்ரா. இப்போ வந்து இங்கே நிறைய சுகர் கேன் இருக்குது. ஒரு ட்ரேடர் வந்து நமக்கு இது புக்ஸு கொடுத்தான், எமர்லேண்ட் கொடுக்குறேன்னு இருக்கான். அவன் மட்டும் கொடுக்கல, அவன் மண்டையை உடச்சி ஜூஸ் போட்டு குடிச்சிடுவேன். ஓயாக்கா நம்ம வந்து இங்கேருந்து வைக்க ஆரம்பிக்கும். நம்ம இன்னும் ஆட்டோமேட்டிக் இது இந்த ஃபார்ம் எல்லாம் இருக்குது. எப்படின்னா இந்த சுகர் கேன் ஃபார்ம் இருக்குது, அது வந்து நம்ம பண்ணலாம். இங்கே வந்து வெஸ்டர்ன் கிருஷ்ணன். ஓ, இது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இருங்க, இதுவும் ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ். இது வந்து 3 இருக்கா. இப்போ இது 3மே வளர்ந்துன்னு இருக்கும். அதே பெருசாக இருந்தால் இன்னும் பெருசாக ஆகும். பட் இதை நான் 3ஆக வச்சேன்னா அந்த 3மே சேர்ந்து வளரும். அப்போ பார்த்துக்கோங்க, இந்த ஒரு சுகர் கேனு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் வளரும். ஆச்சா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஸ் பண்ணிக்குவோம். மரத்தை வெட்டி இந்த ஃபென்ஸ் எல்லாம் பண்ணோம்ல, ஸ்டிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன் ஆக்ஸ் பண்ணலாமா? இல்லை ஸ்டோன் ஆக்ஸாக பண்ணுவோம். வீரன் மரத்தை வெட்டை கிளம்புள்ளான். ஐயோ வரல, விடுங்க. யாரும் தப்பாக தான் நினச்சிக்காதீங்க. அவ்வளோதானா? இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த லீஃபெல்லாம் காணாமல் போயிடும். ஷேர்ஸ் இருந்திருந்தால் வீட்டுக்கு கைஸ் நம்ம ஃப்யூச்சரில் என்ன மாதிரி வீடு கட்டலான்னு சொல்லுங்களேன். வாங்க, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இங்கே வந்து நல்லா இது மேலே மரம் எல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணி விடும். இப்போ நம்மக்கிட்ட 12 வுட்டு லாக் இருக்குது.
இதை வச்சு நம்ம பிளாங்க்ஸ் பண்ணாலே நிறைய வரும். பட் நான் என்னத்துக்கு நிறைய எடுக்கிறேன்னா, நம்ம இன்னும் ஸ்டிக்ஸ் பண்ணணும். ஸ்டிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ஃபென்ஸ் பண்ணணும். ஃபென்ஸ் பண்ணிட்டு ஃபென்ஸ் கேட் பண்ணணும். இன்னும் நமக்கு நிறைய வேணும்ல அனிமல் ஃபார்ம் அப்புறம் இதுக்கு ஃபுட் ஃபார்முக்கு. ஸோ வந்து நான் நிறைய வுட் எடுத்துக்கிறேன். அப்புறம் நமக்கு வந்து பசிக்குது. நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு சமைச்சு சாப்பிடலாம். எடுத்துட்டா நான் ஓகே. இங்கே ஒரு வுட்டோட இங்கே ஒரு வுட்டோட ஆக்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. இதே கோல்டு ஆக்ஸாக இருந்திருந்தா இன்னும் பட்டுன்னு முடிஞ்சிருக்கும், ப்ளஸ் உடஞ்சிருக்கும். என்ன பண்ணலாம்? இதெல்லாம் நான் இப்போ வெட்டிட்டேன் கைஸ். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் என்ன சொல்லலாம், ஒன்றும் இல்லை, மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. அந்த பன்னி என்னையே பார்த்து நின்றுன்னு இருக்கா. கொஞ்சம் அதனால தான் அப்படியே வாய்ஸ் ஸ்லோ ஆயிடுச்சு. எங்கடா இது உட, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ப்ரீவிங் ஸ்டாண்டு. ப்ரீவிங் ஸ்டாண்டு. ஏன் இப்போ நான் உக்காந்தேன் கைஸ், ஆப்பிள் கிடச்சிருக்கு. ஓ, இதை வந்து நம்ம இங்கே ஒன்று இங்கே ஒன்று மரட்டை நட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னது, ஜஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிளில் வந்து ஃபென்ஸ் பண்ணிக்கலாம். ஃபென்ஸ் கைஸ் 99+ நம்ம பண்ணிக்கலாம் இப்போ பிளாங்க்கு. அப்போ பார்த்துக்கோங்க நம்ம எவ்வளோ ஃபென்ஸ் பண்ணலாம், எவ்வளோ ஃபென்ஸ் கேட் பண்ணலான்னு. இருங்க கைஸ், ஸ்டிக்ஸும் 99+. சூப்பர். நம்ம இப்போ வந்து 60 பண்ணலாமா கைஸ்? இருங்க நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டு அந்த 60 பண்ண போகிறதில்ல. யாருங்க பார்க்கலாம், 60 பண்ணாலும் பண்ணுவேன். இல்லை 57 பண்ணிட்டேன். இன்னும் 3 பண்ணுறதுக்கு என்னடா அப்படின்னு கேட்பீங்க. சும்மா நம்ம 57 பண்ணதே ரொம்ப நிறைய. இது 99+ இருந்தது. எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள். ஃபென்ஸ் கேட்டு 3 பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கோழிக்கு, ஒன்று வந்து ஆடுக்கு, ஒன்று மாடுக்கு. கைஸ் நம்ம இன்னும் ஹார்ஸ் இது பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு லெதர் வேணும் அந்த சேடல் பண்ணுறதுக்கு. லெதரா? இருங்க, லெதரா? இந்த மாட்டை சாவடிச்சா ஒன்று வருமே, அதுக்கு பேர் என்னது? ஏதோ ஒன்று விடுங்க. நம்ம அது நமக்கு வந்து மாட்டை சாவடிக்கணும். ஆனால் நாம் விடுற மாடை நம்ம சாவடிக்க போகிறதில்ல. புதுசாக ஒரு மாடை பார்த்து அதை வந்து நம்ம ஃபார்முக்கு கூட்டின்னு வந்து மர்கையா சாலா பண்ண போகிறேன். இதை வந்து ஒரு 3 டோரு, ஒரு டோர் செப்பரேட்டாக வராதான், அதனால 3 டோர். அப்புறம் இது கூட 1 சிங்கலாக வராதான், அதனால் இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இது எங்கே வைக்கலாம்? மேலே எப்படி வச்சிடலாம். ஐயோ, இப்படி இல்லை, தப்பு 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 தப்பு, சீக்கிரமாக இப்படி வச்சிடும். இப்போ தான் கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு டோர் வச்சிடலாம். கைஸ் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு, டோரை வந்து நம்ம டிசைனாக வைக்க முடியாது, செஸ்ட்டில் தான் வச்சாகணும். நம்ம ஃப்யூச்சரில் வீடு கட்டினா அதுக்கு இந்த டோரை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். நைட் ஆகுதா? வில்லேஜர்ஸ் எல்லோரும் வீட்டுக்கு ஓடினுங்க. இந்த சாமி மாண்டியை வந்தானா சாவடிச்சிடுவான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே ஃபுல் ரவுண்டாக ஃபென்ஸ். இருங்க, நம்ம இப்போ போய் தூங்கிடுவோம். அப்புறமா யூ கேன் ஓன்லி ஸ்லீப் அட் நைட் அண்ட் டியூரிங் தண்டர் ஸ்டார்ம் அப்படின்னு செருப்பால் அடிக்காத குறையாக சொல்லிடுச்சு. ஏன்டா கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறேன் அப்படின்னீங்கன்னா அது கொஞ்சம் சாரி கேஸ், தெரியாமல் வாயில் வந்துருச்சு. ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வந்து ஃபுல்லும் கிளியர் பண்ணணும். ஸ்லீப்பிங் த்ரூ நைட்டுன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்னது, இருங்க, இப்போ வந்து ஷவல் எடுத்து நம்ம இங்கே ஃபுல்லாக கிளியர் பண்ணணும். இங்கே கிளியர் பண்ணிடலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா இது வந்து ரொம்ப நேரம் ஆகும். உங்களுக்கு நான் இதெல்லாம் காட்டி கைஸ், இது 42 நிமிஷம் வீடியோ கைஸ்.
நான் உங்களுக்கு சின்னதாக ஷார்ட்டாக பண்ணணும்ல, அதனால் நான் இதெல்லாம் கட் பண்ணிடுவேன் கைஸ். இப்போ வந்து நான் அதை கொஞ்சம் கொஞ்சம் நிறைய ஃபுல்லாகவே பண்ணிட்டேன். இப்போ நமக்கு வந்து இது தேவைப்படுது, நமக்கு இன்னும் ஃபென்ஸ் தேவைப்படுது. ஏன்னா ஆடுக்கு செப்பரேட்டாக மாடுக்கு செப்பரேட்டாக கோழிக்கு செப்பரேட்டாக அப்படின்னு பண்ணணும்ல. ஸோ வந்து நமக்கு இன்னும் நிறைய ஃபென்ஸ் தேவைப்படுது. அந்த ஃபென்ஸு நாம் வந்து இங்கே க்ரியேட் பண்ணோம். 9 தான் வருதா? கொஞ்சம் ஸ்டிக்ஸ் எடுத்து ஸ்டிக்ஸ் பாருங்கள் 99 ப்ளஸ் வருது. இருங்க, ஒரு லாகுக்கு எவ்வளோ ஸ்டிக்ஸ் வரும் சொல்லுங்கள், தெரில. நமக்கு என்னத்துக்கு சும்மா வீணு வீராப்பு. டோர் பண்ணிக்கணும், ஃபென்சிங் வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டோரு கொஞ்ச நேரம் விட்டு கூட பண்ணிக்கலாம். இது வந்து மாட்டுக்கு வந்து நான் கொஞ்சம் பெருசாக இடம் பண்ணுறேன். ஏன்னா மாடு நான் வந்து நிறைய மாடு விட போகிறேன். ஸோ வந்து இங்கே ஒரு டோர் வச்சிட்டேன்னா இங்கே வந்து ஆடுக்கு யாரா இங்கே வச்சுடு ஃபுல் மரத்தை வெட்டுறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இங்கே ஒன்று வச்சுட்டு இங்கே டோர் வச்சிடுவோம். இப்போ வந்து கோழிக்கு இருங்க நம்ம பண்ணிக்கு இடமே பண்ணல. ஒழுங்க பண்ணி நம்ம போய் வெட்டி சாப்பிட்ருக்கலாம். இருங்க, இது வழியாக பண்ணி ஓடி வராதா? கோழி ஓடி வராதா? இந்த டோர் எப்போல்லாம் ஓப்பன் பண்ணுறனோ அப்போல்லாம் அந்த இது வந்து கோழி வந்து வெளியே வந்துடும். நான் இப்போ ஏன் கோழி பண்ணுறேன்னா, கோழி ஃபார்ம் வைக்கிறேன்னா பண்ணி கூட வைக்காம, ஏன்னா நமக்கு நிறைய எக்கு தேவைப்படுது. நான் அப்பப்போ கேக்கெல்லாம் பண்ணி சாப்பிடுவேன். இப்போயுமே ரியல் லைஃப்பில் மட்டும்தான் கேக் சாப்பிட்றோம், இந்த கேம்லேயும் கேக் சாப்பிட்ணும்ல. ஸோ வந்து நான் இதில் வந்து கேக்கெல்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுறேங்க. இருங்க, இது வந்து இப்படி வச்சிடுவோம். இப்போ தான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம வைக்கிறது கோழி வந்து என்ன பண்ணும், இந்த சந்திலெல்லாம் நல்லா வந்து விளையாடும். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல குட்டிஸாக தான் இது பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட பக்கெட் இருக்கா? இருங்க, அயன் எடுத்து பக்கெட் பண்ணிட்டு தண்ணி மட்டும் பிடிச்சின்னு வந்துடலாம். 15 அயன் இருக்குது. போய் ஒரு பக்கெட் மட்டும் பண்ணிடலாம். பக்கெட் போய் ஒரே அயன் தானே வேணும். 3 அயன் வேணுமா? இது தெரிஞ்சிருந்தால் நான் கையில் பிடிச்சின்னு வந்திருப்பேனே. கையில் பிடிச்சின்னு வர மாதிரி ஆப்ஷன் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி வச்சுடுங்க. நம்ம வந்து அந்த தண்ணியை கையில் வச்சுருந்தா திடீர்னு கிளிக் பண்ண ஊற்றிடும், அப்புறம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ வந்து இங்கே வந்து நீட்டாக இப்படி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கிளியர் பண்ணிடணும். இப்போ வந்து நமக்கு இது வேணும் கைஸ். என்னது ஓன்னு தான் நினைக்கிறேன். உட்டன் நான் ஏன் வந்து உட்டனில் பண்ணிட்டேன்னா, ஏன்னா இந்த வந்து யூஸே ஆகாது கைஸ். நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த யூஸ் ஆகும். ஏன் வரவே அந்த புல் இருந்திருக்கு போல். இந்த வெறும் இந்த ஃபார்ம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், வேறு எதுக்குமே யூஸே ஆகாது. ஸோ இதை நான் வந்து ஸ்டோனில் பண்ணி ஸ்டோனை வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. நல்லா இது வந்து தண்ணியெல்லாம் அந்த இதுக்கு போகுது, மண்ணுக்கு. இப்போ நமக்கு இப்போ நிறைய சீடு வேணும். சீடெல்லாம் உடச்சி எடுத்து வந்துடலாம். நான் வந்து இந்த சீடு உடைக்கிறதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணலாம், பட் ஆனால் எனக்கு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ வந்து நான் கட் பண்ணிடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த உள்ளே எடுத்துன்னு போய் வீட்டை மாற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் விட்டு வரணும். இப்போ நம்ம என்னத்துக்கு சுற்றின்னு இருக்கோன்னு எனக்கே தெரியலையே. எனக்கே தெரியாமல் நான் சுற்றின்னு இருக்கேன். ஏங்க நம்ம போய் நைட் ஆகுதா? நம்ம இப்போ வீட்டுக்கு போய் தூங்கிடலாம். இருங்க, நான் ஃபுல்லு சீடெல்லாம் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். வேஷ் இப்போ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேன். இப்போ நைட் ஆகிடுச்சு, நான் வந்து தூங்கிடுறேன். கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா இது வந்து வீடியோ பண்ணுறப்ப எடிட் பண்ணுறப்ப நான் இதை வந்து சரி பண்ணணும். என்னத்துக்கு நம்ம அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம். நம்மக்கிட்ட பொட்டேட்டோ விளைய வைக்கலாமா? வேணாம், இப்போதைக்கு வேணாம். நம்ம வெறும் வீட் மட்டும் வைப்போம் கைஸ். நமக்கு வீட்டு யூஸ் ஆகும். ப்ரெட் பண்ணலாம், கேக் பண்ணலாம், பேக் பண்ணலாம்,
ம் நம்ம போய் வீட்டு சீட்ஸ் மட்டும் எடுத்து வந்துடலாம். பொட்டேட்டோ வைக்கலாமா வேணாவா? வேணாம் கைஸ். நான் இப்போ போய் இந்த சீட்ஸ் எல்லாம் எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். கைஸ் இப்போ வந்து நான் 12 இது எடுத்துன்னு வந்துட்டேன். இது 10 இன்னும் கொஞ்சம் மீறும். ஒரு 2-3 மீறும் தான் நினைக்கிறேன். இப்போ 6 ஆயிடுச்சு. கரெக்டாக 3 மீறுது. இது வந்து நம்ம ஐயோ இங்கே எகிரி குச்சா வேறு இது போயிடுமே. இருங்க நம்ம இதை வந்து செஸ்ட்டில் வச்சிடும். கைஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி 3 இருந்துருக்கு கைஸ். நம்ம தேவையில்லாமல் எடுத்துட்டோம். போய் கஷ்டப்பட்டுருக்கோம். சரி வச்சுடுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா அயனையும் உள்ளே வச்சிடுவோம். இருங்க நம்ம இப்போ போய் அந்த வீட்டு பிளாக் இருக்கும் ஒன்று, வீட்டோடைய பிளாக்கு, அந்த பிளாக்கை போய் எடுத்து வந்துடும். ரோட்டன் ஃப்ளேஷ் கொடுத்தா ஒருத்தன் ஒரு மடை பையன் எமர்லேண்டு கொடுக்குறான்னா அவன் எங்கே போனானோ. கைஸ் இங்கே ஃபென்ஸ் இருந்திருக்கு. நான் இதையே உடச்சிருக்கலாம். நமக்கு இதில் ஒரே ஒரு பிளாக் கிடச்சா கூட வேணாம். இதை நான் வந்து இந்த ஃபென்ஸை உடைக்க விரும்பலை. ஏன்னா அது வில்லேஜர் கட்டின இது ஃபென்ஸு. ஸோ வந்து நான் இதை வந்து இது பண்ண விரும்பலை. சரி சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ரோட்டன் ஃபிஷ் நம்ம கைக்கு வந்துடும். அதனால நான் அப்பப்போ சைட்லவே போக வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம போய் இதுக்கு வந்து இதை வந்து நம்ம வீட்டை மாற்றிக்கலாம். வீடு கேஸ் இது கொஞ்சம் காமெடியாக இருக்குது. வீட்டு மாடை என்ன இங்கே இருக்க? என்னடா அசால்ட்டாக வந்துட்ட? அந்த மரம் டேஞ்சரஸ் கைஸ். ஜாம்பிஸ் எல்லாமே வருவாங்க. மாட்டினியா? உள்ளே உள்ளே இருக்கிற வில்லேஜரே, என் மாடுக்கு நீ தான் காவலன். ஓகே. அவன் வந்து முடியாது போடானுமா. அதனால தான் நான் அவனை உள்ளே வச்சு லாக் பண்ணியிருக்கேன். ஹி அப்படின்னு நான் சிரிப்பேன். இப்போ நமக்கு வந்து சீட்ஸ் தேவைப்படுது. இங்கே ஒரு கோழி போச்சு. கோழியம்மா கோழி அவனுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. பார்த்துக்கோ 3 வேளை சோறு. பார்த்துக்கோ நிஜமாகவே சீட்ஸ் இருக்கு. அடப்பாவி இவன் ஒருத்தன் டைரெக்டாக ஃபென்ஸுக்குள்ளே ஏறுவான்னா இப்போ நானே டோர் வெளியே போய் அவனை கூட்டின்னு வரணும். நம்ம சும்மா கைஸ் எல்லா ஃபென்ஸுக்குமே வந்துட்டோம்டா. குட் பாய் கோழி. இப்போ நம்ம ஒன்று கூட்டின்னு வரப்போ நம்ம வீட்டுக்குள்ளேருந்து கூட்டின்னு வரணும். நம்ம வீட்டில் அது ஏதாவது பாத்ரூமெல்லாம் போகாது, பட் ரியல் லைஃப்லனா போவோம். அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டு வெளியே நான் கூட்டினே வர மாட்டேன். ஆயிடுச்சுன்னா இல்லை இப்போ கூட்டின்னு வர மாட்டேன். இப்போ நம்ம வந்து நிறைய ஃபென்ஸ் கேட் பண்ணிடலாம். வுட்டு நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபென்ஸ் கேட் பண்ணிட்டு ஒரு இதுக்கும் ஒரு கேட் வச்சிடலாம். 6 ஓகே 6 இருக்கா? 4 தான் ஃபென்ஸ் கேட் இருக்கா? இருங்க நம்ம 4 10 தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வச்சிடலாம். இருங்கண்ணே இப்படியே போய் வைக்கலாமா? வெளியே இருந்து வைக்கலாம் கேஸ். ஃபென்ஸு கேட் எங்கே இருக்கு? ஐயோ ஃபென்ஸு கேட்டை காணும். இல்லை இங்கே இருக்குது. நான் வந்து ஃபுல்லு பேக்கில் பார்த்துன்னு இருக்கேன். நமக்கு வந்து இப்போ ஆக்ஸ் தேவைப்படுது. ஏன்னா இப்போ திடீர்னு நான் ஒன்று உடைச்சிட்டேன். இன்னொன்று உடைக்கும்போது கோழி வெளியே வந்துடக்கூடாது. ஸோ வந்து ஆக்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்றதுனால ஆக்ஸை ஃபாஸ்ட்டாக வச்சிட்டேன். சரி உள்ளே போய் அந்த ஃபென்ஸு வேஸ்ட்டாக போவோம். கைஸ் நமக்கு இன்னும் 2 கேட் வேணும். அது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இருங்க நமக்கு இன்னும் 2 கேட் தேவைப்படும். இப்போ 4 இருக்கா? இப்போ ஓகே. இங்கே ஒரு 2 கேட் வைக்கணும். வந்து இங்கே வச்சிடலாம். இது வந்து ஆடுக்கு வந்து நான் இங்கே தான் வைக்கிறேன். கைஸ் இப்படி பண்ணால் அது வந்துடும் எனக்கு தெரியும். நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். வாங்க டோர் ஓப்பன் பண்ணுறா. க்ளோஸ் ஆகும்.
ஏன் அது அப்படி ஆச்சு? டே ஆடு வேலையே வருது. சரி மாடா, சாரி ஃபார் த கான்சலேஷன். நம்ம இப்போ வீட்டை எடுத்துன்னு போய் அதை எடுத்துன்னு போய் மாடு இல்லை ஆடு ஏதாவது கண்ணில் பட்டுச்சுன்னா போய் குடு குடுன்னு தூக்கின்னு வந்துடுவோம். நம்ம வந்து இப்போ ஷேர்ஸ் பண்ணோன்னா நமக்கு அயன் வேணும் கைஸ். இருங்க நம்ம இப்போ வந்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஹெல்த்தே இல்லை. பொட்டேட்டோ சாப்பிட்லாமா? குக்குடு பொட்டேட்டோ தானே சாப்பிட்ணும். இல்லை எதுவும் சாப்பிட்லாம் போல். ஆனால் பாதி ஃபுட்டு தான் உள்ளே வருது. ஃபுல்லாக சாப்பிட்டேன்னா ஓகே, ஃபுல்லாகிடுச்சு. போய் ஆடு மாடு என்ன பண்ணி இந்த பண்ணி கேரட் இல்லையா? இருங்க, இங்கே ஒரு 3 ஆடு இருக்கே. 3 ஆடு எப்படி 4 ஆடா ஆயிடுச்சு? வாட் எ பர்டிகுலர் கன்ஃபியூஷன். சீக்கிரமாக 4 இருக்கா? 4 வாங்க. 4 பேரும் சேர்ந்து 2 குட்டி போடுவீங்களாம். ஓகே, உங்கள் 4 பேருக்கும் நான் ஃபீடு பண்ணுறேன். 2 குட்டியாக போட்டு வைக்கல சங்கு எடுத்துடுவேன். வாங்க 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 வாங்க, வந்துட்டிங்களா? இப்போ வாங்க. உனக்கு ஒன்று. ஐயோ அடிச்சிட்டேன்டா. உனக்கு ஒன்று போய் குட்டி போடுங்க. உனக்கு ஒன்று. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு குட்டி போடுங்க. மாடு, உனக்கு இன்னொருத்தன் கிடச்சாதான் உனக்கு சோறு. இன்னொரு மாடு கிடைக்கணும்னு வேண்டிக்கோ கடவுள்கிட்ட. நம்ம ஸ்டார்டிங் வந்தப்போ ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நம்ம இது பார்த்தோம். மாடு பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு கைஸ். நம்ம பார்ட் 1ல ஒரு ஃபார்ம் செஞ்சதுனால வெற்றிகரமாக ஒரு விஷயத்த முடிச்சிட்டோம். டே மாடு கிடச்சிச்சு. வாடா மாடே, பொறுமையாக அப்படி தான் வரணும். வேகமாக வாடா தற்குறி. என்னடா இது நான் தான் தற்குறியா? சூப்பர். வாங்க சீக்கிரமா. மாடு மேடம், மாடு சார், யாராக இருந்தாலும் சீக்கிரமாக வாங்க. ஏன்னா இப்போ நைட் ஆகுது. ஜாம்பி வந்து கடிக்கும், க்ரீப்பர் வந்து வெடிக்கும், ஸ்கெலிட்டன் வந்து அடிக்கும். இதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி குதிச்சு ட்ரை பண்ணுங்க. வந்துடுச்சுடா. நான் மாடை நீ குதிக்கெல்லாம் செய்வியா? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு குட்டியை போடுங்க. நான் வெளியே போய் படுத்துவோங்க. ஓகே பாய். நான் போய் தூங்கிட்டு வீடியோவை முடிக்கிறேன். போய் ஒரு தூக்கத்தை போடும். என்ன வேலை. நம்ம வந்து ஏதாவது ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க கைஸ். இங்கே வந்து நான் குதிக்கிறதுனால அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இருங்க யாரும் சாவுறாங்க. டே இடியாட்டிக் ஜாம்பி, நீ எப்படிடா உள்ளே வந்த? கைஸ் நம்ம இந்த பின்னாடி இருக்கிற இடம்லாம் நம்ம கிளியர் பண்ணணும் கைஸ். நான் இதெல்லாம் இடத்துக்கு ஈஸியாக இருக்கும்னு தான் அதெல்லாம் வெட்டல. விடுங்க, நான் ஆஃப்லைனில். எலும்பு மண்டியா கொய்யாக்கா வந்தேன்னா பார்த்துக்கோ, செத்துருவேன். நம்ம போய் கோழியை கூட்டின்னு வந்துடுவோம். ஒரே ஒரு கோழி இருக்குது, அந்த கோழிக்கு ஃபீலிங் ஆகாதா? ஸோ வந்து இன்னொரு கோழியை மட்டும் கூட்டின்னு வந்துடுறேன். இன்னொரு கோழியை மட்டும் கைஸ் கண்ணு முன்னாடியே இருக்கு கோழி. இந்த கோழியை மட்டும் கூட்டின்னு போய் விட்டோன்னா வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். வாடா வாடா. தண்ணியில் போனால் அவன் வருவானா? தண்ணியில் வரத்துக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் வருவான். லேட் ஆகும்னு நினைக்கிறேன். சோபா லேட் ஆகும்னு தெரியும், ஆனால் இவ்வளோ லேட் ஆகும்னு எனக்கு தெரியாதே. இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம். ஏன்டா அங்கே நின்ட்ட? சோறு போடுறேன்டா. அண்ணன் உனக்கு சோறெல்லாம் போடுவோம் வா. பார்த்தியா சீடு வச்சுமா நம்பல பாரு. ஆல்ரெடி ஒருத்தன் குட்டியாக போட்டு வச்சுருக்கான். குட்டின்ற முட்டை. பார்த்தியா நீங்கள் 2 பேரும் ஒரு குட்டியாக போட்டு வைக்கிறீங்க. இல்லைன்னா சங்கு எடுத்துடுவேன். குட்டியை போடுங்கடா. குட்டி போடுறா.
இருங்க கைஸ், இதில் வந்து ஒரு கோழி வந்துருச்சு. இவங்க 2 பேரும் ஒரு குட்டியும் போட்டாங்க. கரெக்ட் டைமிங்ஸ் இல்லை, ரெண்டுமே ஒரே வாட்டி வந்துச்சு. கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த டோரை தொடர்ந்து உள்ளே போகலாமா? இங்கே எப்படி இன்னொரு வில்லேஜர் வந்தான்? கைஸ், அந்த வில்லேஜரை மட்டும் நம்ம வெளியே விட்டுருணும். ஏன்னா அவங்க பாவம் கைஸ். இருங்க, இந்த டோரை வேறு திறக்க முடியல. ஐயோ, குச்சினால இது போயிடுச்சே. விடுங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.